நம்ம எல்லாருக்கும் தெரியும். எய்ம்லெஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து having no aim or purpose, குறிக்கோளற்று. And then next comes is another word called allocate, 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 that is allot, பகுத்து கொடு, set apart for special purpose, குறிப்பிட்ட ஒன்றுக்காக ஒதுக்கீடு செய். Almighty, yes, powerful beyond measure, எல்லாம் வல்ல இறைவனே, Almighty God, Almighty Lord அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. So there is a powerful beyond measures, beyond limit, which means எல்லாம் வல்ல. So mostly இந்த வேர்ட் வந்து நம்ம வந்து கடவுளை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. Ambition, a strong desire to be or to do something. முன்னேறும் ஆசை, particular desire of this kind, குறிக்கோள், ambition, ambition. So இந்த first letter A ல பாத்தீங்கன்னா aim இருக்கு, ambition இருக்கு. எப்பவுமே நம்ம ஒரு குறிக்கோள் வகுத்துக்கிட்டு அதை நோக்கி நம்ம பயணிச்சு அந்த இலக்க ஒரு நிமிஷத்துல நம்ம, அதாவது என்ன சொல்றது, ஏதோ ஒரு நிமிஷம் அதை வந்து நமக்கு எண்ணத்துல வந்திருக்கோம். ஸோ அதை வந்து குறிக்கோளா வகுத்து அந்த குறிக்கோளை ஒரு நாளைக்கு நம்ம அடையும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது வேற லெவல். ஒரு வாட்டி அந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை மறக்கவே மாட்டோம். பாருங்களேன், A அப்படிங்கிற the first letter has achieved aim, ambition. ஸோ வாழ்க்கைக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் வச்சே இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த பியூட்டி வந்து இங்கிலீஷில் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன சொல்றேன்னா, இங்கிலீஷை பார்த்து பயப்படவே கூடாது. திருப்பி நான் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் இதை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இட் இஸ் only 26 ஆல்பபெட்ஸ், வெறும் 26 ஆல்பபெட்ஸ் தான் இருக்கு. அப்போ அதை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும்? தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200+ ஆல்பபெட்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு தமிழச்சி, நான் வந்து ஒரு 200க்கும் மேல அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழை நான் சரளமாக பேசும்போது 26 ஆல்பபெட்ஸை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்?